ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் சண்டே வந்துட்டு ஒரு கேமோட கதை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு 2-3 சண்டேவாக வந்துட்டு என்னால் போட முடியல டியூ டு பர்சனல் ரீசன்ஸ் நிறையா இருந்துச்சு. பட் இருந்தாலும் இன்னைக்கு இந்த கேம் பிளாக் மித் வூகாங் இது வந்துட்டு 2 பாகமாக போடலான்னு இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் கதை பெருசாக சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தால தான் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறக்காக சொல்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு முதல் பாகமாக இருக்கும். மோஸ்ட்லி வந்துட்டு இந்த கேமில் வந்துட்டு ஒரு 6 ரெலிக்கை வந்துட்டு தேடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு 6 விதமான ரெலிக்கை தேடுற மாதிரி இருக்கும். அதில் முதல் 3 ரெலிக் வரைக்கும் இந்த வீடியோல இருக்கும். அதுக்கப்புறம் 4வதுல இருந்து எண்டிங் எல்லாமே வந்துட்டு இன்னொரு வீடியோல வந்துட்டு வரும். சோ அந்த வீடியோல வந்துட்டு உங்களோட கேமோட எண்டிங் எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா தெரிய வரும். சோ இந்த கேம்ல வந்துட்டு முதல் பாதி எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். பட் ஆனா அந்த கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி இதை எதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்களோ அந்த ஒரு நாவலை பத்தி லைட்டா பார்த்தறலாம். இந்த கேமே வந்துட்டு ஒரு சைனீஸ் மித்தாலஜியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு கேம் தான். சோ சைனீஸ் மித்தாலஜில வந்துட்டு ஒரு நாவல் ஒன்று இருக்கு, ஜர்னி டு தி வெஸ்ட் அப்படிட்டு. அதை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3-4 படங்கள் வந்துட்டு வந்திருக்குங்க. மறக்காம அந்த மூவி வேணா செக் பண்ணி பாருங்க. இல்ல ஃபியூச்சர்ல வந்துட்டு ஒருவேளை நம்ம சேனல்ல போடுறதுனாலும் போடலாம். ஏன்னா மங்கி கிங்குக்கும் வூகாங் அதுக்கப்புறம் ஜர்னி டு தி வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் இருக்கு. ஈவன் அவங்களுக்கு ஒரு டிவி சீரிஸ்மே இருக்குங்க. அது எல்லாமே ஓல்டு தான், பட் இருந்தாலும் நிறையவே இருக்கு. ஸோ அந்த ஒரு நாவல் பேஸ் பண்ணி எடுக்கிற ஒரு கேம் தான் இது. ஸோ அதுல வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத ஒரு ஷார்ட் சம்மரியா பார்க்கலாம். சரி, ஓகே. இந்த நாவலை இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கிறதுனால இந்த நாவலோட காலகட்டம் எப்ப இருக்கு அப்படின்னா 16ஆம் நூற்றாண்டுல தாங்க இருக்கு. ஓகேங்களா? அதாவது 16th செஞ்சுரி. ஓகேங்களா? அதாவது மிங் டைனாஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வம்சம். ஓகேங்களா? அவங்க ஆட்சி செஞ்ச காலகட்டங்கள்ல நடக்கிற ஒரு கதை தான். அதை தொடர்ந்து இந்த கதை ஆரம்பிக்கிறது வந்துட்டு சன் வூகாங்கோட பிறப்புல இருந்து. அதுதாங்க நம்ம குரங்குராஜா. அவர் வந்துட்டு ஒரு பாறை அல்லது ஒரு கல்லுல இருந்தா பிறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவரோட ஆளுமை தன்மை வந்துட்டு அவர் பிறந்த கொஞ்ச காலங்கள்லயே வந்துட்டு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் வந்துட்டு மத்த குரங்குகளை விட வித்தியாசமா இருந்ததுனால, செயல்லையும் அறிவுலையும் வந்துட்டு ரொம்பவுமே புத்திசாலித்தனமா இருந்ததுனால மத்த குரங்குகள்லாம் வந்துட்டு அவரை ராஜாவே பார்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம். ஆனா நம்ம வூகாங்க்கு வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம மரணிக்க கூடிய ஒருத்தர் தானே, நம்ம கிட்ட சாகா வரும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லையே, அதாவது இம்மோர்டாலிட்டி நம்ம கிட்ட இல்லையே அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வந்துட்டு அவருக்கு இதுல பெருசா அவரோட வாழ்க்கை மேலையும் அவரோட உயிர் மேலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்பாக்சனே இல்லைங்க. அதனால எப்படியாவது மரணத்துல இருந்து வெளியில வரணும், இம்மோர்டாலிட்டி நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கறக்காக ஒரு பயணத்தை மேற்கொள்றாரு. அதனால அவர் வந்துட்டு தன்னோட ராஜ்யத்தை விட்டு கிளம்புறாரு. அப்படி கிளம்பின ஒருத்தர் வந்துட்டு, அதாவது நம்ம குரங்கராஜா என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு கட்டத்துல புத்தாவோட 10 சிஷ்யர்கள்ல ஒருத்தரான சுபூட்டி அப்படிங்கிறவருக்கு இவர் வந்துட்டு சிஷ்யர் ஆகிறாரு. அவருமே கிட்டத்தட்ட அழியாத ஒருத்தர் தாங்க. ஓகேங்களா? அதாவது இம்மோர்டலா இருக்கிற ஒருத்தர். இதுல வந்துட்டு அவர் நிறைய கத்துக்கிறாருங்க. முக்கியமா அவரோட 72 விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே கத்துக்கிறாரு. அப்புறம் மேஜிக் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த மேகங்கள்ல வந்துட்டு அப்படியே ஸ்கேட்டிங் பண்ணிட்டே போவார் தெரியுங்களா? சோ அது எல்லாத்தையுமே கத்துக்கிறாரு. ஒன்ஸ் இந்த ஒரு ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வூகாங் வந்துட்டு எங்க போறாரு அப்படின்னா, ஈஸ்டர்ன் சீல இருக்கிற ஒரு டிராகன் கிங்கோட பேலஸ்க்கு போறாரு. அது வந்துட்டு ஒரு அண்டர் சி பேலஸ் அப்படின்னே சொல்லலாம். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவரோட அந்த ஒரு ஆயுதம் அவருக்கு கிடைக்குது. அவருக்கே உரிக்கப்பட்ட ஒரு ஆயுதம் அப்படின்னே சொல்லலாம். அதுதாங்க அந்த ஒரு ஸ்டாஃப் இருக்கு இல்லையா, அதோட பேர் வந்துட்டு ரூயி ஜிங்கு டேங். அதுதாங்க எவ்வளவு சின்னதாகவும் ஆக்கிக்க முடியும், அதே சமயம் எவ்வளவு பெரிய பில்லராகவும் அவரால் ஆக்கிக்க முடியும். ஸோ சின்னதாக்கி அவரோட காதுக்கு பின்னாடி வச்சுக்குவாரு. அதை காதுல இருந்து பின்னாடி இருந்து எடுத்தா அது ஒரு மிகப்பெரிய பில்லர் மாதிரி வச்சு அது மேல ஏறி நின்று கூட எனிமீஸ் அட்டாக் பண்ணுவார் இல்லையா. ஸோ அந்த ஒரு ஸ்டாஃப் தாங்க அது அவருக்கு கிடைக்கிறது இங்க தான். இது எல்லாமே கிடைச்சாலும் அவருக்கு வந்துட்டு இன்னுமே மோர்டலா தான் இருக்காரு, அதாவது அழியக்கூடியவரா தான் இருக்காரு. அழியாம இருக்கணும் அப்படின்னா அந்த டிராகன் கிங்கோட அண்டர் வாட்டர் பேலஸ்ல வந்துட்டு ஒரு விஷயத்தை திருடிடுறாரு. எதனா ஆயுதங்களையும், அதே சமயம் புக் ஆஃப் லைஃப் அந்த ஒரு புக்ல இருந்து இவரோட பேரை வந்துட்டு அழிச்சிடறாருங்க. ஓகேங்களா? அவரை பத்தியும் அவரோட சப்ஜெக்ட் பத்தியும் இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு அழிச்சிடறாரு அந்த புக் ஆஃப் லைஃப்ல இருந்து. சோ இதை பண்ணுவதன் மூலமா வந்துட்டு அவருக்கு அந்த இம்மோர்டாலிட்டி கிடைக்குது. அதே சமயம் அவரோட சப்ஜெக்ட்ல வந்துட்டு யாரெல்லாம் இருந்திருப்பாங்களோ அவங்களுக்குமே வந்துட்டு அந்த இம்மோர்டாலிட்டி வந்துட்டு கிடைக்குது. ஆனா இவர் இப்படி பண்ணது சொர்க்கத்துல இருக்கிற ஜேட் அப்படிங்கிற ஒரு அரசருக்கு தெரிய வரது மட்டும் இல்லாம, சரின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு செலஸ்டியல் கோர்ட்ல அவருக்கு வந்துட்டு ஒரு சின்ன பொசிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஆனா அந்த ஒரு பொசிஷன் வந்துட்டு ரொம்பவுமே தாழ்ச்சியான ஒரு பதவி அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவர் வந்துட்டு ஏக்க மறுக்கிறது மட்டும் இல்லாம அது வந்துட்டு நீ ஒரு முழுமையான ஒரு கடவுளா வந்துட்டு சித்தரிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோபம் வருது. ஏன்னா வூகாங்க பொறுத்த வரைக்கும் அவரே எப்படி கருதிக்கிறாரு அப்படின்னா, அவர் ஒரு கிரேட் சேஜ் அப்படின்னு சொல்லிட்டு தான், கிரேட் சேஜ்னா ஒரு சிறந்த முனிவர் அப்படின்னு சொல்லலாம். சோ சொர்க்கத்துல இருக்கிறவங்களுக்கு சமமான ஒரு ஆளா தான் வந்துட்டு இவர் கருதிக்கிறாரு. சோ அதனால வந்துட்டு அந்த செலஸ்டியல் ரெல்ம்ல வந்துட்டு சண்டை போறது மட்டும் இல்லாம அந்த ஜேட் எம்பரரோட ஒரு ராயல் வைனை வந்துட்டு குடிச்சிடறாரு. அதுக்கப்புறம் அந்த இம்மோர்டாலிட்டி பில்ஸ் இருக்கு இல்லையா, மாத்திரைகள் எப்படினாலும் சொல்லிக்கலாம், அதையுமே வந்துட்டு சாப்பிட்டுறாருங்க, மொத்தமா முழுங்கிடுறாரு. சோ இதை பண்ணுவதன் மூலமா வந்துட்டு அவர் வந்துட்டு ரொம்பவுமே சக்தி வாய்ந்தவரா மாறுறது மட்டும் இல்லாம யாருனாலையுமே அழிக்க முடியாதவரா மாறிடுறாரு. சோ இப்போ இந்த அளவுக்கு சக்திசாலியா மாறினதுனால ஜேட் எம்பரர்னால வந்துட்டு நம்ம வூகாங் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த ஒரு காரணத்தினால என்ன ஆகுது அப்படின்னா, அவர் நேரடியா போயிட்டு புத்தா கிட்ட உதவி கேட்கிறாரு. சோ அவர் வந்துட்டு புத்தாவா இருக்கிறனால வந்துட்டு புத்திசாலித்தனமான ஒரு சேலஞ்ச் வந்துட்டு வூகாங் கிட்ட வைக்கிறாரு. அது என்ன சேலஞ்ச் அப்படின்னா, நீ பெருசா எதுவும் பண்ண வேணாம்,
என்னோட உள்ளங்கையில இருந்து நீ எங்கேயுமே போகாம இருக்கணும், அப்படி போயிட்ட அப்படின்னா நீ ஜெயிச்சிட்ட, போகல அப்படின்னா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி வைக்கிறாருங்க. ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம ஊக்காகமே கையில வந்து உட்கார்ந்துக்கிறாரு. ஆனா உட்கார்ந்ததுக்கு அப்புறம் வந்து அவரால் தான் அந்த மேகங்களை வச்சு சம்மர் சால் அடிக்க முடியும் இல்லையா? சோ அது மாதிரி வச்சு தப்பிச்சு அவர் எங்கெங்கயோ போறாரு, எங்கெங்கயோ சுத்துறாரு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் எங்கெங்கயோ மலை கிறுக்கி வச்சுக்கிறாரு. சோ மலை, ஆறு, கடல் எல்லாத்தையுமே கடந்து போனவர் கடைசியா வந்துட்டு உலகத்தோட முனையில இருக்கிற 5 பில்லர்ஸ் கிட்ட வர மாதிரி நினைச்சுக்கிட்டு அங்க போயிட்டு ஒரு பில்லர்ல வந்துட்டு அவர் பேரை செதுக்கிட்டு நேரடியா வந்துட்டு புத்தா கிட்ட வந்துடுறாரு. நான் ஜெயிச்சிட்டேன் அப்படி மாதிரி சொல்ல, பட் ஆனா அது எல்லாமே புத்தாவோட ஒரு இல்யூஷன் தான் அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வரும். நீ வந்துட்டு என் கையை விட்டு போகவே இல்லை, என் கையிலேயே தான் உட்காந்துட்டு இருந்த, நீ 5 பில்லர்ல ஒரு பில்லர்ல உன் பேர் எழுதல, என்னோட நடுவரல் எழுதியிருக்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கும். ஸோ புத்தா வந்துட்டு மொத்தமா ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்ணி அவருக்கே அவர் போன மாதிரி காட்டி அவர் கைக்குள்ளே வச்சிருப்பாரு. ஸோ இதனால வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம ஊக்காங்க வந்துட்டு தோத்த மாதிரி தானே. ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு நம்ம ஊக்காங்க ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகுது. என்ன அப்படின்னா, என்னதான் நம்ம கிட்ட எல்லற்ற திறமைகள் இருந்தாலும் புத்தாக்கு முன்னாடி அது ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வரும். அவரோட கையிலிருந்து அவரால் போக முடியலையா, அவரோட கை அவ்வளோ பெருசா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேணாம். அதாவது ஊக்காங்கோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு அவரோட உலகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஊக்காங்க ரியலைஸ் பண்ணதுனால அவரோட கையளவு தான் வந்துட்டு அவரோட பெர்ஸ்பெக்டிவே இருக்கு அப்படின்னு காட்டுற மாதிரி கூட இதை எடுத்துக்கலாங்க. சொல்லுவாங்கல்ல, கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு என்று சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இதனால வந்துட்டு அவர் பனிஷ்மெண்ட்டும் கிடைக்குது நம்ம ஊக்காங்க்கு. அதுவும் எப்படின்னா, ஒரு மலையில வச்சு ஒரு காகித தாயத்து, அதாவது பேப்பர் டாலிஸ்மேன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுல வச்சு அவரை சிறையை பிடிச்சிடுறாரு இவர் பண்ண தப்புக்கு எல்லாத்துக்குமே. இது எவ்வளவு காலகட்டங்களுக்கு இந்த ஒரு தண்டனை அப்படின்னா ஒரு 500 வருஷத்துக்கு. ஆனா 500 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு மாங்கான டாங் சென்சாங் அப்படிங்கிற ஒருத்தர் நம்ம ஊக்காங்க வந்துட்டு விடுவிக்கிறது மட்டும் இல்லாம நீ என் கூட வந்துட்டு ஒரு பயணத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டிட்டு போறாரு. அந்த பயணம் தான் The Journey to the West அப்படின்னே சொல்லலாம். அவங்க எங்க போறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு தான் போறாங்க. ஏன்னா புத்தாவோட சில சாஸ்திரங்களை வந்துட்டு எடுக்கணும் அப்படிங்கறக்காக. ஆனா இந்த ஒரு பயணத்துல வந்துட்டு வலுக்கட்டாயமா நம்ம ஊக்காங்க வந்துட்டு ஒரு ஹெட்பேண்ட் வந்துட்டு போட சொல்றாங்க. ஓகேங்களா? ஏன்னா அவர் வந்துட்டு அடிக்கடி சோதனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை போட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வழியை வந்துட்டு அவருக்கு கொடுக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்க அந்த கேமோட ஆரம்பத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயம் பண்ணும்போது அவர் அந்த குரங்கு சேட்டையெல்லாம் பண்ணாம இருப்பார்ல, அந்த ஒரு காரணத்துக்காக தான். ஸோ நிறைய டீமன்ஸ் கூட சண்டை போட்டதுக்கு அப்புறம் அந்த குரூப் வந்துட்டு கடைசியா இந்தியாவை வந்துட்டு வந்தடைஞ்சிடுறாங்க. வரது மட்டும் இல்லாம அவங்க தேடி வந்த அந்த ஒரு புத்தாவோட சாஸ்திரங்கள் எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிருதுங்க. ஸோ இந்த ஒரு சாகசத்துக்காகவும் அதே சமயம் வந்துட்டு அவங்களோட கஷ்டத்துக்காகவுமே புத்தா வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க எல்லாத்துக்குமே ஆசி வழங்குறது மட்டும் இல்லாம நம்ம சன் ஊக்காங்க வந்துட்டு ஒரு புத்தாவா வந்துட்டு நிர்ணயிக்கிறாருங்க. ஓகேங்களா? ஏன் அந்த கேமோட ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பாங்கல்ல, ஒரு காலத்துல வந்துட்டு அது புத்தாவா இருந்தாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்துட்டு எப்படி கிடைச்சது அப்படின்னா இந்த ஒரு பயணத்துக்கு அப்புறம் தான். எப்படியோ அவரோட வாழ்க்கை பயணம் வந்துட்டு அவர் அடைஞ்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு கிட்டத்தட்ட அவர் சாதாரணமா வந்துட்டு ஒரு புரட்சி செய்யற ஒரு சேட்டை பிடிச்ச குரங்கா இருந்தவர் ஒரு குரங்கு ராஜாவா மாறி ஒரு புத்த அளவுக்கு எப்படி ஆனாரு அப்படிங்கறத வந்துட்டு அந்த ஜர்னி டு தி வெஸ்ட்ல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் சொல்லியிருக்கேன். இதில் நிறைய டீடைல் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சுக்கங்க. சரி, ஓகேங்க. இப்போ நம்ம வந்துட்டு இந்த கேமோட கதைக்குள்ள அப்படியே டைரக்டா போயிடலாம். ஓரளவுக்கு வந்துட்டு இந்த கேம்ல என்னெல்லாம் நடக்குது, ஏன் நடக்குது அப்படிங்கறத இந்த ஒரு விஷயத்தை இந்த அளவுக்கு கேட்டுட்டு போனாலே உங்களுக்கு வந்துட்டு இந்த கதை கேட்டாலும் இல்லை அந்த கேம் விளையாடும் போது வந்துட்டு ஓகே இதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதனால தான் சொல்றேன். ஏன்னா அதில் வர டீமன்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு டீமன் மான்ஸ்டர்னு சொல்லுவோம். அவங்க வந்துட்டு யோக் வாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த கேமோட கதைக்குள்ள போலாம். ஸோ கதை ஆரம்பிக்கிறது ஒரு இன்ட்ரோ சினிமேட்டிக் தான். அந்த சினிமேட்டிக் வந்துட்டு மறக்காம நான் தமிழில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் டப் பண்ணியிருப்பேன். அது சேனலில் வீடியோ அவைலபிள் இருக்கும், மறக்காம வந்துட்டு செக் பண்ணி பாருங்க. இன்கேஸ் இந்த ஷார்ட் வீடியோ பார்த்து இந்த வீடியோக்குள்ள வந்திருந்தீங்கன்னா உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு டாங் ஜாங்சங் கூட புத்தாவோட அந்த சாஸ்திரங்கள் எல்லாமே எடுக்கிறதுக்காக நம்ம சன் ஊக்காங் வந்துட்டு உதவி பண்ணதுக்கு அப்புறம் ஊக்காங் வந்துட்டு அந்த ஒரு புத்தா ஹூட்டை வந்துட்டு கொடுத்துட்றாங்க, நீ ஒரு புத்தா அப்படிங்கிற மாதிரி. ஆனா நம்மால் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஒரு வாழ்க்கையை வந்துட்டு நிராகரிக்கிறாருங்க. செலஸ்டியல் கோர்ட்ல வந்துட்டு நான் இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிக்கிறாரு. அதுக்கு பதிலாக அவர் ஆசைப்படுறது என்ன அப்படின்னா அவரோட மலைகள்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை தான் வேணும்னு சொல்லி நினைக்கிறாரு, அதே தன்மையோட. ஓகேங்களா? சோ இந்த ஒரு காரணத்தினால செலஸ்டியல் கோர்ட் வந்துட்டு ரொம்பவுமே அவர் மேல கோவப்படுது. அவன் எப்படி நம்மளை வந்துட்டு அவமதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எர்லாங் ஷென் அப்படிங்கிற ஒருத்தர் மூலமா ஒரு மிகப்பெரிய ஒரு படையை திரட்டி அவர் நேரடியா ஊக்காங்க வந்துட்டு எதிர்கொள்றதுக்காக வராரு. திரும்ப கோர்ட்டுக்கு வந்துட்டு நாங்க சொல்ற வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்காக. பட் ஆனா அதை வந்துட்டு நிராகரிக்கிறாரு நம்ம ஊக்காங். சோ இதனால வந்துட்டு எர்லாங் ஷென்னுக்கும் அதே சமயம் வூகாங்க்கும் வந்துட்டு ஒரு சண்டை நடக்குதுங்க. சோ கிட்டத்தட்ட வந்துட்டு என்னதான் வூகாங் ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலும் சுத்தி இருக்கிற எல்லாருமே சேர்ந்து அவரை தாக்குதல் செய்ய, இங்க நீ யாராவனா இருக்கலாம், உள்ள இருக்கிற மலைகளுக்குள்ளேயும் காட்டுக்குள்ளேயும் வந்து சண்டை போடுறா, அங்க யார் ராஜான்னு உனக்கு தெரியும் அப்படி மாதிரி சொல்லிட்டு நம்ம வூகாங் பறந்து போனாலும் ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா முன்னாடியே அந்த ஜர்னி டு தி வெஸ்ட் நாவல்ல வந்துட்டு ஒரு ஹெட்பேண்ட் வந்துட்டு அவர் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். அதுல குறிப்பிட்ட ஒரு மந்திரம் போட்டோம் அப்படின்னா அவருக்கு வந்துட்டு தாங்க முடியாத ஒரு வழி வரும், அவரோட குரங்கு சேட்டையில இருந்துட்டு அவரை தடுக்கிறதுக்காக இதை
கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நான் அதுல சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? சோ அதன் மூலமா வந்துட்டு நம்ம ஊக்காக கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாம அவரை வந்துட்டு ஒரு பாறையில ஒரு கல்லுல வந்துட்டு சிறை பிடிச்சிடுறாங்க. ஆனா அவரை வந்துட்டு சீல் பண்ண அந்த ஒரு சமயத்துல வந்துட்டு அதுக்கு முன்னாடியே அவரோட சக்திகள் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு 6ஆ பிரிச்சு வெவ்வேறு இடத்துக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் செதறடிச்சிருப்பாரு. அதை வந்துட்டு 6 ரெலிக் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நினைவு சின்னங்கள், 6 நினைவு சின்னங்கள் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அந்த ஒவ்வொரு ரெலிக்குமே வந்துட்டு வூகாங்கோட 6 சென்சஸ், ஓகேங்களா, அதாவது 6 புலன்கள் அப்படின்னே சொல்லலாம், அதை மையமா கொண்டதாக இருக்கும். ஓகேங்களா? அது வந்துட்டு அந்த சைனா ஃபுல்லாமே வந்துட்டு செதறடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படியே வந்துட்டு நூற்றாண்டுகள் போக 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 மவுண்ட் ஹுவாகுவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை, ஓகேங்களா, அங்க இருக்கிற குரங்குகளை வந்துட்டு ஒரு வயசான குரங்கு வந்துட்டு லீட் பண்ணிட்டு இருக்கு. அவர் வந்துட்டு காலகாலங்களா வந்துட்டு நிறைய குரங்குகளை வந்துட்டு அந்த ரெலிக்கை தேடுறதுக்காக வந்துட்டு அனுப்பிச்சுட்டு இருக்காருங்க. பட் யாருனாலுமே வந்துட்டு அந்த ஒரு பயணத்துல ஜெயிக்க முடியல. ஏன்னா அந்த ஒரு 6 ரெலிக்குமே எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வூகாங்க வந்துட்டு எகெயின் இந்த உலகத்துக்கு வர வைக்க முடியும், அவரை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால சோ அந்த ஒரு சமயத்துல தான் உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு the destined one, ஓகேங்களா, அதாவது ஒரு chosen one அப்படின்னு சொல்லலாம், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் இல்லனா விதிக்கப்பட்ட ஒருத்தரா வந்துட்டு நம்மள சித்தரிப்பாங்க. நம்ம தான் இந்த கேமோட ஹீரோ. ஓகேங்களா? நீங்க வூகாங்கா விளையாடுவோம்னு சொல்லி நினைச்சீங்கன்னா கிடையாது, destined one-ஆ தான் நீங்க விளையாட போறீங்க. சோ தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் நீங்க, அதாவது நம்ம. சோ அவர்கிட்ட வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி ரெலிக்ஸை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாருங்க. சோ இதுக்கப்புறம் தான் அந்த கேமோட கதை வந்துட்டு ஆரம்பிக்குது. அந்த கேமோட கதை வந்துட்டு சாப்டரா பிரிச்சிருப்பாங்க. அதுல முதல் சாப்டர் என்ன அப்படின்னா கருமேகமும் சிவந்த நெருப்பும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது பிளாக் கிளவுட் ரெட் ஃபயர் அப்படிங்கறதா முதல் சாப்டரா இருக்கு. சோ ஒவ்வொரு சாப்டர்ல வந்துட்டு ஒவ்வொருத்தர் நம்மளுக்கு வந்துட்டு கைட் பண்ற மாதிரி இருக்கும், கூட இருந்து யாரோ ஒருத்தர் வந்துட்டு ஒரு மென்டல் சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி இருக்குங்களா. சோ அப்படி இருக்கிற ஒரு கேரக்டர் மூலமா நம்மளுக்கு வந்துட்டு நிறைய எபிலிட்டிஸ் கிடைக்கும், ஈவன் ஸ்டெல்த் மோட் கிடைக்கும். நம்ம வந்துட்டு யாரா வேணாலும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம். ஏன்னா நம்ம ஊக்கங்களால வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற சக்தி வந்து இருக்கு. 72 டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவரால பண்ண முடியும்ல. அந்த மாதிரி நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பூச்சியாவோ ஒரு தேனி மாதிரி தான் ஃபர்ஸ்டா மாறி அந்த ஒரு காட்டுக்குள்ள வந்துட்டு யாருக்கும் தெரியாம போவோம். நிறைய மான்ஸ்டர்ஸ் எல்லாமே இருக்கும், அதாவது யோக் வாய்ஸ் எல்லாமே இருக்கும். பட் ஆனா அந்த ஒரு பூச்சி வந்துட்டு கோல்டன் செகேடா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஆன்மாக்கள் வந்துட்டு, ஓகேங்களா, அந்த உருவங்கள் யோக் வாய்ஸ் அதெல்லாமே வந்துட்டு சுத்திட்டு இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். ஆனா அவங்களோட நோக்கமே அவங்களுக்கு தெரியாம சுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு சமயத்துல தான் வந்துட்டு ஒரு வழிபோக்கர் ஒருத்தர் வந்துட்டு பார்ப்போம். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த சோல்ஸ் எல்லாத்தையுமே கேப்சர் பண்றதுக்கு ஒரு கண்டெய்னர் மாதிரி ஒன்று இருக்கும் நம்ம கிட்ட, அதை வந்துட்டு அப்டேட் பண்ணி கொடுப்பாரு. ஓகேங்களா? சோ இந்த ஒரு காட் இருக்கு இல்லையா, GOURDங்க, GAURD கிடையாது. அந்த ஒரு காட் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஆன்மாக்களை பிடிச்சி அவங்களோட அப்சஷன் எல்லாத்தையுமே வந்துட்டு உள்ளடக்கி அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு விடுவிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லி கொடுப்பாரு. சோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் இந்த ஒரு கதை வந்துட்டு சாதாரண நம்மளோட ஒரு ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி ஒரு தேடல் கிடையாது, அதையும் தாண்டி இந்த கேம்ல நிறைய இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். சோ இதன் மூலமா தான் வந்துட்டு ஏன் வந்துட்டு சன் வூகாங்குமே இறுதியா வந்துட்டு அப்படி ஒரு முடிவை எடுத்தார் அப்படிங்கறதுக்கான உண்மையான காரணங்களுமே நம்ம வந்துட்டு இந்த கேம்ல கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மலைகள் வந்துட்டு ஒரு 3 பெல் இருக்குங்க. ஓகேங்களா? அந்த 3 பெல்ல வந்துட்டு இது வரைக்கும் யாரும் அடிச்சது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த ஒரு 3 பெல்ல வந்துட்டு அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கதவு வந்துட்டு நம்மளுக்கு திறக்கும். சோ அந்த கதவுக்கு பின்னாடி யார் இருப்பார் அப்படின்னா ஒரு எல்டர் ஜின்சி அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஓகேங்களா? அவர் இருந்து அந்த ஒரு கோயில் வந்துட்டு முன்னாடி எரிஞ்சு போச்சுங்க. அது எப்படி அப்படின்னா இந்த சாப்டரோட முடிவில் வந்துட்டு அது ஒரு கட் சீன் மாதிரி போடுவாங்க. பட் இருந்தாலும் அதை நான் முன்னாடியே சொல்றேன். எல்டர் ஜின்சி வந்துட்டு அந்த கோயில்ல ஒரு மங்கா இருந்தாரு. ஓகேங்களா? அவருக்கு வந்துட்டு மக்கள் மூலியமா வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ரோப் ஒன்று கிடைக்குது, ஒரு துணி மாதிரின்னு சொல்லலாம். அதை வந்துட்டு கசாயா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? பட் ஆனா ஒரு மாங்கா இருக்கிறவர், இந்த மாதிரி ஒரு எல்டரா இருக்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி எந்த ஒரு பொன் மேலையும் பொருள் மேலையும் வந்துட்டு ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறது நேச்சுரலா இருக்கும். ஏன்னா நம்ம ஆசையை திறந்தவங்க தான் கிட்டத்தட்ட ஒரு கடவுளா வந்துட்டு சித்தரிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஈவன் நம்ம பாபா படத்துல கூட சொல்லியிருப்பாங்கல்ல. ஆனா அந்த ஒரு கசாயா வந்துட்டு அந்த ஜின்சியோட ஒரு ஸ்டூடெண்டான ஒரு உல்ஃபோட ஸ்பிரிட்டுங்க. ஓகேங்களா? ஆன்மான்னு சொல்லலாம். அது வந்துட்டு திருடுறதுக்காக பாக்குது. எதுக்காக அப்படின்னா தன்னோட மாஸ்டரோட டீச்சிங்க்கு வந்துட்டு இதை கொடுக்கலாம், அது வந்துட்டு சரியா போயிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. சோ அந்த பிளான் வந்துட்டு அந்த உல்ஃபோட ஸ்பிரிட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடியே வேற ஒருத்தங்க வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க, இன்னொரு மாணவன் அப்படின்னே சொல்லலாம். சோ அதை செய்வதன் மூலமா மட்டும் இல்லாம அந்த கோயிலுக்கே நெருப்பு வைக்கிறது மட்டும் இல்லாம அங்க வந்த மாங்ஸ் எல்லாத்தையுமே அது அழிச்சிருந்துங்க. ஓகேங்களா? சோ அந்த கட்டுப்படுத்த முடியாத ஒரு நெருப்பு வந்துட்டு அந்த குவானியன் டெம்பிள் ஃபுல்லாமே பரவ ஆரம்பிச்சிருது. இதனால வந்துட்டு எல்டர் ஜின்சிக்கு என்னன்னா ஒரு குற்ற உணர்ச்சி, ஒருவேளை நம்ம வந்துட்டு ரொம்பவே பேராசை பிடிச்சதுனாலதான் நம்மளோட கோயில் வந்துட்டு இப்படி அழிஞ்சு போச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வருதுங்க. அதனால அவர் வந்துட்டு அவரோட உயிரை வந்துட்டு நீத்துக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு கதை வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பட் ஆனா இந்த ஒரு ரெல்ம்ல நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு வேற ஒரு டைமென்ஷன் மாதிரி கூட சொல்லலாம். அந்த இடத்துல எல்டர் ஜின்சி கூட வந்துட்டு சண்டை போடுற மாதிரி இருக்கும். அதுல வந்துட்டு ஒருவேளை நீதான் வந்து அதை திருடினியோ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த கசாயாவை திருடினியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அட்டாக் பண்ண வருவாங்க. ஓகேங்களா? அவனை வந்துட்டு நம்ம போட்டு தள்ளிடுவோம். சோ ஒன்ஸ் இவரை போட்டு தள்ளதுக்கு அப்புறம் வந்துட்டு பிளாக் விண்ட் கிங்க வந்துட்டு நம்ம போய் பார்ப்போம். சோ அவர் கொஞ்சம் வந்துட்டு பிஸியா தாங்க இருக்காரு. எதனால அப்படின்னா அந்த டெம்பிள் எல்லாத்தையுமே ரீபில்ட் பண்றது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற சாஸ்திரங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு அழிஞ்சு போச்சு.
இல்லையா அது எல்லாத்தையுமே வந்துட்டு சரி பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இந்த பிளாக்வின் கிங் வந்துட்டு எதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு கேரக்டர் அப்படின்னா பிளாக்வின் டீமன் அப்படின்னு சொல்லிட்டு ஜர்னி டு தி வெஸ்ட்ல வந்துட்டு ஒரிஜினலா இருந்த ஒரு கேரக்டர் பேஸ் பண்ணி பேர் மாத்தி வச்ச ஒரு கேரக்டர் தான். பட் ஆனா கொஞ்ச நேரத்திலேயே இவர் வந்துட்டு டீமனா மாறுவாரு. ஸோ இந்த நாவலை பொறுத்த வரைக்கும் இவர் வந்துட்டு ஒரு டீமனா இருக்கிறது மட்டும் இல்லாம பிளாக்வின் மவுண்டன்ல இருந்த மாதிரியும் அதுக்கப்புறம் எல்டர் ஜின்சி கூட வந்துட்டு ஒரு நண்பனா இருந்த மாதிரி இருக்கும். ஆனா இந்த கேமோட அடாப்டேஷன்ல இந்த மாதிரி அவர் வந்துட்டு ஒரு கார்டியனா வந்துட்டு வேலை செஞ்சதுக்கு அப்புறம் நேரடியா வந்துட்டு இந்த பிளாக்வின் மவுண்டனுக்கு திரும்ப வந்த மாதிரி வந்துட்டு எழுதியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அவரோட கடந்த கால வாழ்க்கையை வந்துட்டு ரிக்ரியேட் பண்றதுக்காகவும் அதே சமயம் அவரோட நண்பர்கள் எல்லாத்தையுமே திரும்ப உயிர் தள்ள வைக்கணும் அப்படிங்கறதுக்காக மாதிரி அவர் வந்திருப்பாருங்க. சோ அவனுமே சண்டை போறதுக்கு ரெடியா தான் இருக்கான். பட் ஆனா சண்டையோட முடிவு வந்துட்டு ஓடிடுவாங்க. பட் ஓடி போனாலுமே அவனோட எபிலிட்டி வந்துட்டு நம்ம கிட்ட கிடைக்கும். நம்ம கூட வந்துட்டு ஒரு சப்போர்ட்டா ஒரு கைட் இருப்பாருன்னு சொன்னாலே அவர் மூலமா வந்துட்டு அந்த ஒரு எபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கிடைக்கும். ஒவ்வொரு பாஸ் ஃபைட்டையும் நம்ம முடிக்கும் போதும் ஒரு பர்டிகுலர் எபிலிட்டி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நிறைய அப்கிரேடு அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பெல் எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரிய வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நேரடியா எகைன் அவங்க கூட சண்டை போட்டு போய் பார்த்தா அவன் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கரடியா மாறி இருப்பான். சோ அந்த இடத்துல அந்த கரடியை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லும் அப்படின்னா, இங்க பாரு நான் வெறும் ஒரு சிப்பாய் தான், அந்த செலஸ்டியல் கோட்டோட ஒரு சிப்பாய் தான், நான் எதுவும் பண்ண கிடையாது, அவங்க சொல்ற வேலையை செய்யறவன் தான். எனக்கு வந்துட்டு அந்த ஒரு கிரேட் சேஜோட அந்த ரெலிக்கை வச்சு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, அதனால தான் நான் வந்து இப்படி பண்ணிட்டேன். அது என்கிட்ட தான் இருக்கு, ஆனா அதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, எனக்கு தெரிஞ்சு நான் வந்துட்டு அதை வச்சுக்கிறதுக்கான தகுதி என்கிட்ட இல்ல, உனக்கு தான் அந்த தகுதி இருக்கு, என்னை வந்து இப்ப விட்டுட்டு அப்படின்னா நான் அப்படியே போயிடுறேன், நான் திரும்ப உங்க கண்ணிலே பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. நானா அவங்ககிட்ட சண்டை போடணும் சண்டை போடல, அவங்க பண்ண சொன்னாங்க அதனால தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல நம்ம மன்மதனா இருந்தா என்ன இருக்கும்? சோ கூப்பிட்டனால தான் போனேன், கூப்பிட்டா போயிருக்க மாட்டேன், அந்த மாதிரி கேட்டிருந்தா என்ன ஆகிருக்கும்? சோ தகுதியானவங்க அதை வச்சுக்க முடியும், எனக்கு என்ன பண்றது தெரியலன்னு சொன்னதுக்கு அப்புறம் நேரடியா நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அந்த ரெலிக் வந்துட்டு கிடைக்குதுங்க. ஓகேங்களா? அந்த ஃபர்ஸ்ட் ரெலிக் கிடைக்குது. ஒன்ஸ் அந்த ரெலிக் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு கட் சீன் வந்துட்டு வரும். ஓகேங்களா? அது வந்துட்டு முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன் அந்த ஒரு கசாயாவை பத்தி. ஆனா அதுல மிஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கரடி தான் வந்துட்டு ஓகேங்களா ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரின்னு சொல்லிக்கலாம், நம்ம ஜின்சியோட மைண்டை வந்துட்டு மாத்தணும் அப்படிங்கறதுக்காக குவானியன் புத்தானால வந்துட்டு அனுப்பப்பட்டு நம்ம ஜின்சியோட விதி வந்துட்டு இப்படிதான் முடியணும் அப்படிங்கறதுக்காக அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கிறதுக்காக பண்ணாரு அப்படிங்கிறது தெரிய வரும். சோ அந்த ஒரு கரடி தான் வந்துட்டு காரணங்க. ஓகேங்களா? அந்த ஜின்சியோட மனசுக்குள்ள வந்துட்டு அந்த கசாயா மேல ஆசையும் அதனாலதான் இப்படி ஆயிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தை வந்துட்டு உருவாக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த குவானியன் புத்தா தான் வந்து அந்த ஒரு கரடியை வந்து நேரடியா நம்ம ஜின்சி கிட்ட அனுப்பிச்சுட்டு இருக்காரு. அதை எதை உணர வைக்கிறதுக்காக அப்படின்னா, ஒரு உண்மையான ஒரு புத்திஸ்ட் மாங்க் வந்துட்டு எந்த ஒரு ஆசையுமே இல்லாம அவரோட வேலையில மட்டும்தான் வந்துட்டு அவர் எண்ணத்தையும் சேலையும் வந்துட்டு வைக்கணும் அப்படிங்கறத உணர்த்துவதற்காக வந்துட்டு நடத்தப்பட்ட ஒரு விஷயம் தாங்க இது. ஓகேங்களா? சோ அவரோட வேலையில கரெக்டா இருந்து அவர் வந்துட்டு மனநிம்மதி அடையணுமே தவிர்த்து அவரோட ஆசைகளுக்குள்ள போயிட்டு அவரோட மனநிம்மதி அடையக்கூடாது அப்படிங்கறத உணர்த்தணும். ஓகேங்களா? சோ கிட்டத்தட்ட ஜின்சிக்கு வந்துட்டு அந்த கசையா மேல இருக்கிற ஆசை தான் வந்துட்டு அவர் தோக்கறதுக்கான ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. சோ இது வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம வெளித்தோற்றதுக்கும் நம்மளோட உள்ள இருக்கிற மனநிம்மதிக்கும் எந்த அளவுக்கு ஒரு கேப் இருக்கு அப்படின்னும், அதே சமயம் அந்த ரெண்டுத்துக்கு நடுவுல பேராசை அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி ஆபத்தா முடியுது அப்படிங்கறது வந்துட்டு வெளிப்படுத்துற விதமா இருக்குங்க. சோ இப்படி இருக்கிற பட்சத்துக்கு தான் அந்த ஒரு சாப்டர் 1 வந்துட்டு முடியுது. அதை தொடர்ந்து சாப்டர் 2 எல்லோ சாண்ட் டெசோலேட் டஸ்க். ஸோ இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிக்கிறதே நம்மால் மேலே வந்துட்டு ஒரு 50 அதுக்கும் மேலே அதுக்கும் குறைவாக கூட இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம மேலே வில்லு இருக்கு இல்லையா, வில்லு அது வந்துட்டு குத்தி இருக்குங்க. ஏதோ பூச்சி கிச்சிக்கிற வாழைப்பழத்தில் ஊதுபத்தி குத்தி வச்ச மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஒருத்தர் வந்துட்டு வில்லு பாட்டு பாடிட்டு இருப்பாரு. ஆனால் ஆள் பாடிட்டு இருப்பாரு, ஆனால் தலையே இருக்காது, ஆனால் குரல் மட்டும் வந்துட்டு இருக்குங்க. ஆனால் பாட்டு ஒரு மாதிரி எங்கேயோ கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு. மேபி இந்த மாதிரி ஒரு சைனீஸ் சென்ட்ரிக் ஃபிலிம் எதுலையாவது வந்துட்டு கேட்டிருப்பனா இருக்கும். சரி ஓகே அதை விடுங்க. அவர் பாட்டு பாடிக்கிட்டே நம்ம உடம்புல இருக்கிற அந்த மாய வில் எல்லாத்தையுமே எடுத்துடுறாரு. சோ இதனால வந்துட்டு அவருக்கு திரும்ப உயிர் வந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட அவர் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு நண்பர் மாதிரி. போன சாப்டர்ல ஒருத்தர் இருந்தார் இல்லையா, நம்மளுக்கு நிறைய ஸ்பெல் எல்லாம் கொடுத்துருப்பாரு, அந்த மாதிரி இந்த சாப்டர்ல இவர் ஒருத்தர் இருப்பாரு. அதுக்கப்புறம் ஃப்ளோயிங் சாண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டு நம்ம போவாங்க. போறது மட்டும் இல்லாம அங்க ஒரு ராஜா இருப்பாரு, அவர் குட்டியா இருப்பாரு. அதுக்கப்புறம் செகண்ட் பிரின்ஸ் இருப்பான், அதாவது இரண்டாவது இளவரசன் அப்படின்னு சொல்லலாம், அவன் ஒருத்தர் இருப்பான். சோ அந்த இரண்டாவது இளவரசன் வந்துட்டு போட்டு தள்ளிடுவான். உடனே வந்துட்டு அவங்க அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா, முதல் இளவரசனை வந்துட்டு எழுப்பலான்னு சொல்லிட்டு போயிருவாரு. ஆனா எழுப்பணும்னு வந்துட்டு அவன் என்ன பண்ணுவான்னு தெரியல, அவனுக்கு நான் தான் உங்க அப்பா, இப்போ நான் வந்துட்டு உன் எதிரி கிடையாது, நீ வந்துட்டு ஆல்ரெடி செஞ்ச பாவத்துக்கு பிராய்ச்சித்தமா தான் வந்துட்டு உன்னை நான் எழுப்புறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. பட் இருந்தாலும் அப்பா யாருன்னே தெரியாம அப்பனையே வந்துட்டு சாப்பிட்டுருவாரு அந்த ஒரு முதல் மகன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த முதல் மகனை போட்டு தள்ளணும். அவங்க எல்லாருமே எலி மாதிரி தாங்க இருப்பாங்க. ஓகேங்களா? எலி மாறி இல்ல, எலி தான், ராட்சச எலி அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே, எலியை வேட்டையாடியாச்சுல. அதுக்கப்புறம் யார் இருப்பாருன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா எலிக்கு அப்புறம் புலி கூட ஒரு சண்டை. நீச்சல் குளத்துல தண்ணி இருக்குமான்னு பார்த்தா தண்ணிக்கு பதிலா ரத்தம் இருக்கு, அந்த ரத்தத்தை குடிச்சு அப்படியே வெறித்தனமா காத்துட்டு இருக்கும். அது கூட ஒரு சண்டை. அது கூட சண்டை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு சீக்ரெட்டான ஒரு ஏரியா வந்துட்டு அந்த ஒரு நீச்சல் குளத்துக்கு கீழே வந்துட்டு கண்டுபிடிப்பாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலி இது வந்துட்டு டைகர் வான்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு டைகர் கிரவுச்சிங் டெம்பிள வந்து பாதுகாத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம இந்த ஃபைட் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பெல் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஏரியா சொன்னோம் இல்லையா, அந்த நீச்சல் குளத்துக்கு கீழே, அது வந்துட்டு ஒரு கிராஃப்டிங் பண்றதுக்கான ஒரு ஏரியா தாங்க. பட் இருந்தாலும் அதை தொடர்ந்து நம்ம ஃபேஸ் பண்ற ஒருத்தர் தான் எல்லோ விண்ட் சேஜ் அப்படிங்கிற ஒருத்தர். சோ இவன் வந்துட்டு என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா,
அந்த எர்லாங்ஷானோட ஒரு ஸ்பெல்ல வந்துட்டு திருடுறது மட்டும் இல்லாம அந்த ரெலிக்கையுமே வந்துட்டு எடுத்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இது ரெண்டு திருனா ஓகே. பட் ஆனா இது கூடவே இவனோட ஆசான் ஒருத்தர் இருப்பாரு, அவரோட தலையை வந்துட்டு எடுத்து வச்சிருப்பாங்க. நம்ம அவன் கூட சண்டை போடும்போது இடுப்புல வந்துட்டு குழந்தைய தூக்குற மாதிரி அந்த தலையை புடிச்சிட்டே தான் நம்ம கூட சண்டை போட்டுருப்போம். பட் அவனை போட்டு தள்ளனதுக்கு அப்புறம் நம்ம அந்த வில்லுப்பாட்டுக்காரர் இருக்காரு இல்லையா, அவர் இங்க வருவாரு. அவர் வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர்கிட்ட தலை இல்ல, இவங்கிட்ட தலை மட்டும் தான் இருக்கு. அப்போ அது வந்துட்டு இவர் தலையா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரியே அது அவர் தலை தாங்க. அவர் அழகா வந்துட்டு பெருசா மாறி அதுக்கப்புறம் தலை தூக்கி வச்சுக்கிட்டு இவ்வளவு நேரம் பாட்டு பாடிட்டு இருந்தவர் வசனம் பேச ஆரம்பிச்சிருவாரு. என்னதான் அவர் பாடின பாட்டு புரியல அப்படின்னாலும் நல்லா இருக்கும். அதே சமயம் வந்துட்டு இப்ப இவர் பேசுறது நல்லாவே புரியும். சரி ஓகே, இப்ப இவர் யாரு? இவர் தான் வந்துட்டு அந்த எல்லோவின் சேஜோட மாஸ்டர். இவரோட பேர் என்ன அப்படின்னா லிஞ்சி போதி சாத்வா அப்படிங்கறத இவரோட பேரு. ஒரு சக்தி வாய்ந்த புத்தரோட ஒரு அவதாரம் அப்படின்னே சொல்லலாம். அந்த ஜர்னி டு தி வெஸ்டோட நாவலை பொறுத்த வரைக்கும் புத்தா வந்துட்டு இவர்கிட்ட ஒரு கிரியேச்சரை வந்துட்டு வச்சிருக்க சொன்னாராமா. அந்த ஒரு கிரியேச்சர் தான் வந்துட்டு எல்லோ விண்ட் மான்ஸ்டர். ஓகேங்களா? ஒன்ஸ் வந்துட்டு விண்ட் மேஜிக் கூட சண்டை போடுறதுக்காக வூகாங்க அவர் கூட இருந்தவங்க எல்லாருமே அந்த புத்தாவோட ஸ்கிரிப்சர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சாஸ்திரங்கள் எல்லாம் எடுக்கிறதுக்காக போயிட்டு இருந்திருப்பாங்களா, அந்த சமயத்துல இவங்களுக்கு வந்துட்டு சில சண்டையில போட முடியல அப்படிங்கறதுக்காக லிஞ்சி கிட்ட வந்துட்டு அவங்க உதவி கேட்டதாகவும் அவர் உடனே வரது மட்டும் இல்லாம அவரோட மேஜிக் யூஸ் பண்ணி சில டீமன்ஸை வந்துட்டு கொன்னு வூகாங்க்கும் மத்தவங்களுக்கு வந்துட்டு உதவி பண்ணியிருக்கிற மாதிரி வந்துட்டு நாவல்ல வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களை தாக்குன அந்த ஒரு கிரியேச்சரை வந்துட்டு நேரடியா புத்தா கிட்ட வந்துட்டு நீதிக்காக அவர் கூட்டு போயிருக்காருங்க. சோ அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இந்த இடத்துல ஒரு பாடகர் மாதிரி நம்ம கூட சுத்திட்டு இருப்பாரு. சோ இந்த இடத்துல அவர் சொல்றாரு என்ன அப்படின்னா, இந்த எல்லோ விண்ட் சேஜ் வந்துட்டு எதுக்கு திருடினா அப்படின்னா ஒரு வெசலா வந்துட்டு அதை பயன்படுத்தணும் அப்படிங்கறக்காக. எதுக்கு பயன்படுத்த போறான் அப்படின்னா அந்த ரெலிக்கோட சக்தி வந்துட்டு ஆட்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகங்க. ஏன்னா அந்த ரெலிக்கோட சக்தி வந்துட்டு அவனால தனிப்பட்ட முறையில வந்துட்டு ஆட்கொள்ள முடியல. அதனால என்னோட தலையை ஒரு வேளை எடுத்துக்கிட்டான் அப்படின்னா அதை வெசலா பயன்படுத்தி அந்த ரெலிக்கோட சக்தி எடுத்துட்டான் அப்படின்னா அவனுக்கு அந்த சக்தி கிடைச்சிடும் அப்படி சொல்லி நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு செயலை வந்துட்டு பண்ணா அப்படிங்கறத சொல்லுவாரு. ஆனா இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒருத்தனே நீ வந்துட்டு அழிச்சிட்ட, அதனால அவங்கிட்ட அது இருக்கக்கூடாது. ஆனா அந்த ஒரு ரெலிக் வந்துட்டு உங்ககிட்ட இருக்கிறதுக்கு தகுதிக்குரியவன் தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரெலிக்கை வந்துட்டு அவரு நம்ம கிட்டே கொடுத்துறாருங்க. சோ ஒன்ஸ் இந்த ரெலிக் கிடைச்சதுக்கு அப்புறம் வழக்கம் போல ஒரு கட் சீன்ங்க. ஓகேங்களா? அது வந்துட்டு ஒரு டிஃபரெண்டான ஒரு அனிமேஷன் ஸ்டைல்ல இருக்கும். அதுல ஒரு ஃபாக்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? அது வந்துட்டு ஒரு சைனீஸ் ஃபாக்ஸ் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மென்ஷன் பண்ற டேர்ம் என்ன அப்படின்னா ஃபோல்க்ளோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இத மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபாக்ஸ் கூட நம்ம வந்துட்டு சண்டை போட்டுருப்போம் இனிஷியலாவே. சோ அந்த ஒரு ஃபாக்ஸ் வந்துட்டு அடிபட்டு இருக்கிற மாதிரியும் அங்க இருக்கிற ஒருத்தர் ஒரு ப்ரோட்டகனிஸ்ட் அப்படின்னே சொல்லிக்கலாம். அவர் வந்து அதை எடுக்கிறது மட்டும் இல்லாம அதை கொண்டு போய் வீட்டுல வச்சு அதுக்கு காயத்தை குணப்படுத்துற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அவர் எந்திரிச்சு பார்க்கும்போது திடீர்னு அந்த ஒரு ஃபாக்ஸ் வந்து அப்படியே ஒரு பொண்ணா மாறி இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காதலிக்கிறாங்க. அதுக்கப்புறம் குழந்தைகள் பிறக்குது, வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு அவர் வீட்டுக்கு வரும்போது அவரோட குழந்தைய, அதாவது அவரோட மகனை வந்துட்டு இன்னொரு ஃபாக்ஸ் மாதிரியே இருக்கிற ஒருத்தங்க வந்துட்டு சாப்பிட்டு இருக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்தை காட்டணும்னு இவர் டக்குன்னு எந்திரிச்சிருவாரு. எந்திரிச்சோன்னு வந்துட்டு அம்மாடியோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துருவாருங்க. அதனால அடுத்த சீனே வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா அவர் வெளியில வரும்போது அவர் உயிர் காப்பாத்தின அந்த ஒரு ஃபாக்ஸோட உடலையே வந்துட்டு ஒரு தோலா வந்துட்டு போட்டு வராரு. அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா அதை வந்துட்டு அவர் கொன்னு அந்த குளிர் கிதமா இருக்கிற ஒரு ஓவர் கோட் மாதிரி வந்துட்டு பயன்படுத்துறதுக்காக அவர் காப்பாத்தின அந்த ஒரு உயிரினத்தை வந்துட்டு அவர் கொண்டுட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒருத்தனோட உருவத்தை பார்த்து அவங்களை என்னைக்குமே நம்பிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு சொல்ற மாதிரி இருக்கும். அழகானதெல்லாம் ஆபத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ஏத்த மாதிரி தாங்க. பாசிபிளி அது நடக்கக்கூடிய ஒரு விஷனா இருந்திருக்கலாம் ஃபியூச்சர்ல, அது இவருக்கு தெரியாமயே இருந்திருக்கலாம். பட் அவருக்கு ஏதோ ஒன்னு தெரிஞ்சு அது வந்துட்டு இவர் தடுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். யார் யார் எங்க எங்க எப்படி எப்படி இருக்கணுமோ அவங்க அப்படி எப்படி இருந்துட்டா நல்லது அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. ஈவன் நம்ம நண்பன் படத்துல கூட சச்சின் டெண்டுல்கரோட அப்பா சச்சின் டெண்டுல்கர்ட்ட போயிட்டு நீ பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் ஆயிடுன்னு சொல்லியிருந்தாலோ இல்ல ஏஆர் ரஹ்மானோட அப்பா வந்துட்டு நீ ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு சொல்லியிருந்தாலோ என்ன ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தளபதி அண்ணன் சொல்லுவார் இல்லையா. சோ அந்த மாதிரி தாங்க சில விஷயங்கள் வந்துட்டு இப்படி இருக்குன்னா அது அப்படிதான் இருக்கணும். சரி ஓகேங்க, அழகானதெல்லாம் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி இதை முடிச்சிருப்பாங்க. மனுஷங்க, மிருகங்க, புத்தாக்கள் எல்லாருமே வந்துட்டு பிறப்புல இருந்து ரொம்பவுமே சுப்பீரியராகவும் இன்ஃபீரியராகவுமே வந்துட்டு அவங்களோட பாதைகள் வேறுபட்டு இருக்கும். ஒருத்தங்க வந்துட்டு இன்னொருத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு எது நிர்ணயிச்சிருக்கோ அந்த மாதிரி தான் வந்துட்டு அது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனா இந்த வாட்டி அந்த ஒரு வாய்ஸோட கதை வந்துட்டு கேட்கும்போது அந்த ஒரு வாய்ஸ் வந்துட்டு சுன் வூகாங் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கும். ஓகேங்களா? அதாவது வூகாங் கிட்ட அந்த கதையை எல்லாமே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இந்த ஒரு கட் சீன் இருக்குங்க. இதோட அந்த சாப்டர் 2 வந்துட்டு முடியுது. சாப்டர் 3யோட தலைப்பு என்ன அப்படின்னா ஒயிட் ஸ்னோ ஐஸ் கோல்டு. ஸோ நம்ம விதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்துட்டு அவரோட பாதையில போயிட்டு இருக்க ஒரு பனி பிரதேசத்துக்கு வந்துட்டு போயிருக்காரு போல. அந்த இடத்துல வந்துட்டு கோழி மாதிரியே இருக்கிற ஒரு மனுஷனை வந்துட்டு பாப்பாரு. அவன் ஒரு வயசானவன் தாங்க. ஓகேங்களா? அவர் வந்துட்டு அந்த புது வெஸ்டோட ஒரு கீப்பர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு அங்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஒரு நிலத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு இல்லைங்க இப்போதைக்கு இல்லை, அவர் எங்கேயோ போயிருக்கிறாரு. அதனால வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த ரெலிக்க ரொம்பவுமே சுதந்திரமா தேடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மால்
நாள் வந்துட்டு தேடிட்டு இருப்பாரு. இப்போ வந்துட்டு ஒரு லேக்கு கிட்ட இருக்கிற ஒரு கோயிலுக்கு வருவார். ஓகேங்களா, அது வந்துட்டு லேக்கு தான், ஃபுல்லா பனியா இருக்கிறனால உறைஞ்சு போயிருக்கும். ஓகேங்களா, ஆனா அந்த இடத்துல வந்துட்டு அந்த கோயில்ல ஒருத்தர் வந்துட்டு நம்மள வரவேற்கிறாரு. யாருன்னு பார்த்தா ஒரு புத்த குழந்தை அப்படின்னு சொல்லலாம், பேபி புத்தா. சோ அவர் வந்துட்டு எப்படி வரவேற்கிறாரு அப்படின்னா, அவரோட சுருக்கு பை ஒன்று இருக்குதுங்க. சோ அதுல இருந்து சரி ஏதாவது தங்க காசு ஏதாவது கொடுப்பாரு அப்படி சொல்லி பார்த்துட்டு இருந்தா உள்ள இருந்து ஒரு பெரிய டிராகனை வந்துட்டு கிளப்பி விட்டுருவாரு. சோ நம்ம இப்ப என்ன பண்ணணும், அந்த டிராகன் கூட சண்டை போடணும். சண்டை போட்டு அதை வந்துட்டு தோக்கடிச்சிருவாங்க, ஏன்னா நம்ம தான் ஹீரோ வாச்சே. ஆனா அந்த டிராகன் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, நேரடியா அந்த ஐஸ்ல வந்து விழுகிறதுனால அந்த ஐஸ் வந்து உடைஞ்சு கீழே போக ஆரம்பிச்சிடும். கூட நம்மளும் சேர்ந்து கீழே போயிருவாங்க. அவ்வளவுதான், முடிச்சு விட்டிங் போங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிற சமயத்துல திடீர்னு அவர் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு சிறைச்சாலை மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்காரு. ஆனா நல்லா பளபளன்னு தாங்க இருக்கு அந்த இடம். சோ அந்த ஒரு இடத்தோட பேர் வந்துட்டு பகோடா ரெல்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நெதர் ரெல்ம் அப்படின்னு சொல்லிட்டு மார்டல் காம்பட்ல இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பகோடா ரெல்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெல்முங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து கடந்து போக 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 ஒரு இடத்துக்கு வருவோம். அது ஒரு கோயிலுங்க. அதோட பேரு மானி வீல் அப்படிங்கிற ஒரு கோயில். அந்த இடத்துல ஒரு ஆளை பார்ப்போம். அவர் பேர் வந்துட்டு வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்துட்டு மிகப்பெரிய, அதே சமயம் 4 கால்கள் கொண்ட ஒரு யோக்வாய் கிங். யோக்வாய்னா மான்ஸ்டர், டீமன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா முன்னாடியே. சரி ஓகே, இப்போதைக்கு வேற வழி இல்ல, இங்கிருந்து வெளியில போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இவங்கிட்ட இருந்து எப்படியா தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு அவனை அடிச்சு போடுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃபேஸ் பண்ற ஒரு ஆள் யார் அப்படின்னா, அவங்க ஒரு பொண்ணுங்க. அவங்க பேர் வந்துட்டு கேங் ஜின் ஸ்டார் அப்படிங்கிற ஒருத்தங்க தான். அவங்களால வந்துட்டு ஒரு ஒயிட் டிராகனா மாற முடியும். அதே சமயம் வந்துட்டு லைட்னிங்கை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே சமயம் ஐஸ் எலமெண்டல் அட்டாக் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்களால கட்டுப்படுத்த முடியும், பயன்படுத்தவும் முடியுங்க. சோ அப்போ வந்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ வந்துட்டு இவ்வளவு நேரம் இருந்தியே, அந்த இடத்தோட பேர் வந்துட்டு பகோடா. எதுக்காக தெரியுமா நீ அங்க இருந்த? எல்லாமே உன் நல்லதுக்காக தான். ஏன்னா உனக்குள்ள இருக்கிற அந்த தனித்திறமைகள் எல்லாமே வந்துட்டு பாதுகாக்கப்படணும். அது வெளியில வந்துச்சு அப்படின்னா உனக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா நீ தப்பிச்சது வந்துட்டு எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ அங்கேயே பத்திரமா இருந்திருப்ப, அது உனக்கு சொர்க்கம் மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அது வந்துட்டு ஜெயில் தாங்க. சோ அவங்கள பொறுத்த மட்டும் இப்ப நம்ம டெஸ்டின் ஒன்று என்ன பண்ணோம் அப்படின்னா, திரும்ப அந்த பகோடா போயிட்டு அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கறத ஆசை. அப்பதான் வந்துட்டு உன்னோட எபிலிட்டிஸ் எல்லாமே அழிஞ்சு போகாம உன் கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது அவங்களோட ஒப்பீனியன். ஓகேங்களா, பட் ஆனா வந்துட்டு நம்மளால அதுக்கெல்லாம் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல, பிரச்சனையே நான் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்களோட ஒரு சண்டை. அதுக்கப்புறம் இந்த டிராகனோட முதுகு மேல ஏறி பயணம் செய்வோம். அப்போ வந்துட்டு எசக்கு பொசக்கா போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல மோதிடுவாங்க. அது வந்துட்டு பாறைக்கு நடுவில் வந்துட்டு சிக்கிட்டு இருந்த ஒரு கோல்டன் சிம்பிள்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற சிம்பிள் எல்லாமே வந்துட்டு கிராக் ஆகி ஓபன் ஆகிருது. அதுல இருந்து ஒருத்தர் வருவாங்க, ஜூபாஜியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவான். ஓகேங்களா, அவன் வந்துட்டு இந்த மனுஷனும் பண்ணியும் கலந்த வந்துட்டு ஒரு உருவமா இருப்பான். ஓகேங்களா, சோ ஜர்னி ஆஃப் வெஸ்ட்ல வந்துட்டு வூகாங்கோட ஒரு டிராவல் கம்பெனினா வந்துட்டு இவருமே கூட இருந்திருப்பாரு. ஓகேங்களா, நாவலை பொறுத்த மட்டும் அவர் வந்துட்டு ஒரு காலத்துல செலஸ்டியல் மார்ஷலா தான் இருந்தாரு. அவருக்கு கீழே 80,000 சோல்ஜர்ஸ் வந்துட்டு இருந்தாங்க. சோ அதுக்கு எல்லாத்துக்குமே இவர் வந்துட்டு ஒரு தளபதியா இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். சோ அப்போ வந்துட்டு ஒரு நாள் நல்ல செம்ம போதையில வந்து தலைவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, நிலவின் கடவுளான ஒருத்தங்களை வந்துட்டு செட்யூஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணிருக்காரு. இதனால வந்துட்டு ஹெவன்ல இருந்து அவரை புறக்கணிச்சுட்டாங்க. அவருக்கு வந்துட்டு ஒரு மறுபிறவி கொடுக்குறாரு. ஆனா இந்த வாட்டி வந்துட்டு சாதாரண ஒரு மனுஷனா, ஒரு மோர்டாலிட்டி இருக்கிற ஒரு மனுஷனா வந்துட்டு கொடுக்கலாம் சொல்லி பண்ணிட்டு இருக்க, மிஸ்டேக்காவோ இல்லனா வந்துட்டு அந்த ஒரு புனிதமான ஒரு டிசைன் ஆவோங்க. ஓகேங்களா, ஏதோ ஒண்ணு. பட் ஆனா அவரை வந்துட்டு நேரடியா ஒரு பன்னியோட வயித்துக்குள்ளார வந்துட்டு கருப்பை அப்படின்னு சொல்லலாம், அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மறுபிறவி எடுக்கிற மாதிரி பண்ணிருவாங்க. இதனாலதான் வந்துட்டு அவரு மனுஷனும் பண்ணி சேர்ந்த மாதிரி இருப்பாரு. அது மட்டும் இல்லாம இது வந்துட்டு அவருக்கான ஒரு பனிஷ்மெண்ட். சிவண்டு சோம்பேறி, அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே பேராசை பிடிச்சுவேன், அந்த மாதிரி ஒரு கேரக்டரா தான் இருப்பாரு. சமயம் ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அதை வந்துட்டு எதை ரெப்ளிகேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா, மனிதர்களோட அந்த பேராசையும் அதே சமயம் அவங்களோட பலவீனத்தையும் வந்துட்டு வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். சோ அந்த ரெண்டு விஷயமே வந்துட்டு அவங்களோட ஸ்பிரிச்சுவல் ஜர்னில அவங்க ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படிங்கறதுக்கு ஏத்த மாதிரியா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பயணத்தை மேற்கொண்டு போயிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆமை இருக்கிற ஒரு தீவை பார்ப்போம். ஓகேங்களா, ஒரு ஆமை தீவுனே சொல்லலாம். அது அங்க மறுபடியுமே அந்த பேபி புத்தாவை பார்ப்பாங்க. சோ அப்ப அந்த பேபி புத்தா என்ன சொல்லும் அப்படின்னா, நீ வந்துட்டு புத்தரை பார்க்கணும் அப்படின்னா இங்க இருக்கிற எல்லா கோயிலுமே போயிட்டு ஆன்மீக வழிபாடு பண்ணேனா கண்டிப்பா உன்னால புத்தாவை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த பேபி புத்தா வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்லும். ஏன்னா அப்பதான் வந்துட்டு அவர் உனக்கு என்ன கொடுக்கறக்காரு காத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ அவரும் வந்துட்டு அந்த கோயிலெல்லாம் போயிட்டு என்னதான் வழிபாடு பண்ணிட்டு வந்தாலுமே புத்தரோட அந்த பாதை வந்துட்டு அவருக்கு பெருசா தென்படவே இல்லை. அதனால செம்ம காண்டாயிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, நேரடியா அந்த லேக்ல பார்த்து அந்த முதலா வந்து அந்த ஒரு கோயிலுக்கே போறாருங்க. சோ அங்க வந்துட்டு பேபி புத்தா இருக்கிறது மட்டும் இல்லாம அவர்கிட்ட வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பேபி புத்தா வந்துட்டு ஒரு கதை சொல்லும், ஜின் ஜான்சி அப்படிங்கிற ஒருத்தரோட கதைங்க. ஓகேங்களா, சோ அவர் வந்துட்டு மேலதிகாரிகள் ஆர் வந்துட்டு இந்த ஹெவன்ல இருக்கிற எல்லாத்துக்கிட்டுமே சில கேள்விகள் கேட்டாரு. இதனால வந்துட்டு இந்த மாதிரி வழிபாடு பண்றது மேல வந்துட்டு பெருசா நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கிறனால அவர் எழுப்பின கேள்விகள் வந்துட்டு யாருக்குமே பிடிக்கல. அதனால அவர் மறைஞ்சு வாழ்றதுக்கு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாருங்க. யாரு? நம்ம பேபி புத்தா. சோ இவர் இந்த மாதிரி வழிபடுறது வந்துட்டு மிஸ்லீட் பண்றதுனால ஒரு கேள்வி வந்துட்டு எழும்புது. அந்த கேள்வி என்ன அப்படின்னா, why bet on the sutra when one oneself can be a Buddha அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதாவது ஒருத்தர் வந்துட்டு புத்தராக முடியும் அப்படின்னா ஏன் வந்துட்டு சூத்திரத்தில் வந்து பந்தயம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு கேள்வி வந்துட்டு எழும்புதுங்க. ஓகேங்களா, அதான் நம்மளது கூட கேட்பாங்களே,
கேட்பாங்கல்ல, ஏன் சாமி கூட என்ன காசு வாங்கிட்டு தான் வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுமா அப்படின்னு கேட்பாங்கல்ல. இந்த அர்ச்சனை பண்ணும் போதெல்லாம் வந்துட்டு நிறைய படங்கள்ல பார்த்துருப்போம். அதே கேள்வி கிடையாது, மோரல் லைக் அந்த மாதிரி ஒரு கேள்வின்னு வச்சுக்கலாம் அப்படிங்கறக்காக ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன். சோ இந்த ஒரு கேள்வி வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, பரம்பரையா இருந்த புத்திஸ்ட் எல்லாத்துக்குமே வந்துட்டு நிறைய சாஸ்திரங்கள்லாம் படிச்சு இதுக்கான பதில தேடி ஞானத்துக்கான பாதையை வந்துட்டு தேடுற மாதிரி ஆகிருச்சுங்க. சோ இந்த பர்டிகுலர் சாப்டர் வந்துட்டு ரொம்பவே முக்கியம். எதுக்காக அப்படின்னா, சன் ஊகாங்க பத்தி புரிஞ்சுக்கிறதுக்காகவும் அதே சமயம் அவரோட ஈகோவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும். ஓகேங்களா? ஏன்னா ஊகாங்க பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்துட்டு புத்தாவாக வந்துட்டு ரொம்பவே ஈஸி தான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாரு. ஏன்னா அவர் வந்துட்டு சாஸ்திரங்களை பின்பற்ற வேணாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாருங்க. ஆனா புத்திஸ்ட் எல்லாருமே வந்துட்டு அந்த சாஸ்திரங்கள் எல்லாத்தையுமே படிச்சு ஞானத்துக்கான பாதையை தேடிட்டு இருந்தாங்க. ஆனா இவரும் வந்துட்டு அப்படி இல்ல. சோ இதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒரு விஷயம் தெரிய வரும். என்ன அப்படின்னா, அந்த பேபி புத்தா வந்துட்டு பேபி புத்தா கிடையாது. அது யார் அப்படின்னா பிரேவ், எல்லோ பிரேவ் அப்படிங்கிற ஒருத்தருங்க. ஓகேங்களா? சோ அவரால வந்துட்டு அவரே மாத்திக்க முடியும். அதே சமயம் லைட்னிங் மேஸை வந்துட்டு பயன்படுத்த முடியும். சோ இப்போதைக்கு நம்ம எல்லோ பிரேவ் வந்துட்டு என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்மால் வந்துட்டு வழி மாறி வந்துட்டாப்ல. அதாவது அவர் தெரிஞ்சுதான் வந்திருக்காரு, ஆனா எதுக்காக வந்தாரு அப்படிங்கிறது மிஸ்கைட் ஆகி வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நினைச்சுக்குவாரு. சோ கிட்டத்தட்ட வந்துட்டு ஊக்காங்க மாதிரி இவருமே வந்துட்டு அந்த சாஸ்திரங்களை வந்துட்டு பின்பற்ற வேணாம்னு சொல்லி நினைக்கிறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு நம்மள மாத்தணும்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காருங்க. ஓகேங்களா? ஆனா இந்த இடத்துல வந்துட்டு நம்மால தோக்குற மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. நம்மளையுமே வந்துட்டு அவர் வந்து அவரோட அந்த சுருக்கு பைக்குள்ள வந்து போட்டுச்சாரு. அது சாதாரண ஒரு சுருக்கு பை கிடையாது. அது எதால வந்துட்டு பிணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா வூகாங்கோட பலத்தின் மூலமாவும் அதே சமயம் யாரெல்லாம் உள்ள போறாங்களோ அவங்களோட சக்தியுமே வந்துட்டு அதுக்குள்ள பிணைச்சிருக்குமாமா. சோ நம்மளும் போய் உள்ள மாட்டிக்கும். பட் ஆனா நம்மளுக்கு இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அட்மைரலுமே கூட தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் என்னங்க, வழக்கம் போல வந்துட்டு இங்கிருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. என்ன பண்ணணும்? சண்டை செய்யணும். அதுக்கப்புறம் அந்த சுருக்கு பையில இருந்து நம்ம வெளியில வந்துருங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் எல்லோ ப்ரோ இருக்காருல, அவருக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு எப்படியாவது அந்த புத்திஸ்டோட ஞானத்தை வந்துட்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காருங்க. பட் நம்ம வந்துட்டு சண்டை போட்டு தோக்கடிச்சிருவாங்க அவரை. அதுக்கப்புறம் தோக்கடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அவர் அப்படியே கோயில்ல இருந்து வெளியில வரும்போது ஐஸை உடைச்சிட்டு அவர் உள்ள போயிருவாரு. சோ இதனால அவர் உள்ள உழுகும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அவர் அந்த லேக்கோட ஆழத்துக்கும் போயிறாரு. அதே சமயம் அவர்கிட்ட இருக்க அந்த ரெலிக் இருக்கு இல்லையா, அந்த ரெலிக் அவர்கிட்ட தான் இருக்கு, அதுவும் சேர்ந்து உள்ள விழுந்துருது. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா எகைன் அந்த பேபி புத்தா வந்துருதுங்க. இப்பதான் தெரிய வருது, இதுதாங்க உண்மையான பேபி புத்தா. சோ அப்ப வந்து அந்த பேபி புத்தா என்ன சொல்லுது அப்படின்னா, எங்கிட்ட இருக்கிற அந்த சாக்கை வந்துட்டு அவன் திருடிட்டான். அதாவது அந்த சுருக்கு போய் வந்து திருடுறது மட்டும் இல்லாம என்ன மாதிரியே ஷேப் ஷிஃப்ட் ஆகி இந்த மாதிரி நிறைய விஷயத்த பண்ணிட்டான் அப்படிங்கறது எல்லாமே அவர் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஒரு மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பேபி புத்தா நம்ம கிட்ட அந்த மூணாவது ரெலிக்கை வந்துட்டு கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் பார்த்த குரங்களே நீ வந்துட்டு ஒரு சரியான குரங்கா இருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி தாங்க அவர் கொடுப்பாரு அந்த மூணாவது ரெலிக்கை. ஓகே, அந்த ஆஸ் யூஷுவல் அந்த மூணாவது ரெலிக் வந்துட்டு ஒரு பெரிய மீன் மாதிரி காட்டி தான் வந்துட்டு எடுத்துட்டு போவாங்க. அந்த இடத்துல இந்த சாப்டர் முடியும் போது ஒரு கட் சீன். ஓகேங்களா? அது என்ன கட் சீன் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய கிரியேச்சர் வந்துட்டு ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியும் அதுகிட்ட வந்துட்டு ஹீலிங் எபிலிட்டி இருக்கிற மாதிரியும் அதே சமயம் தன்னோட உடல்கள்ல இருந்து அதனால செல்வங்களை வந்துட்டு கொடுக்கிற மாதிரி ஒரு கிரியேச்சருங்க அது. ஓகேங்களா? சோ அது மூழ்கிட்டு இருக்கும்போது கிராமத்து மக்கள் எல்லாருமே சேர்ந்து அதை காப்பாத்தி இருக்காங்க. சோ மக்கள் வந்துட்டு அவரை காப்பாத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த ஒரு உயிரினம் வந்துட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே வந்துட்டு கொடுக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி உடம்பு சரியில்லைனா மாத்திரை, அதே சமயம் வந்துட்டு எதுவுமே இல்லைனா செல்வங்கள் எல்லாமே கொடுத்து மக்களை வந்துட்டு பாதுகாப்பா வச்சுக்குது. அவங்களோட தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்துங்க. அப்படியே காலங்கள் போக போக அது வந்துட்டு ஒரு தெய்வீகமா வந்துட்டு கருத ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இப்படியே போயிட்டு இருக்க ஒரு கட்டத்துல வந்துட்டு அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மக்களோட மனசு தான் நிறைய கிடைச்சு வந்துட்டு ரொம்பவுமே இருளடைஞ்சு போச்சு அப்படின்னே சொல்லலாங்க. ஓகேங்களா? நம்ம இந்த தங்க முட்டையிட்ட வாத்து அப்படின்னு சொல்லிட்டு கதை பார்த்திருப்போம் இல்லையா? சோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த ஒரு ஸ்டோரி வந்துட்டு போகுது. சோ அவங்களால வந்துட்டு இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாம ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஒரு உயிரினத்தை பயங்கரமா அட்டாக் பண்றது மட்டும் இல்லாம அது உடல்ல இருந்து இருக்கிற செல்வத்தை எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கிரியேச்சர் நேரடியா ஜின் சான்சி கிட்ட போயிட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, சொல்றதையும் தாண்டி அது வந்துட்டு திட்டுது. என்னதான் இப்போ நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னாலும் இந்த வெற்றியில வந்துட்டு என்ன பலன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அது சொல்லும். சொன்ன மாதிரி நான் ஜெயிச்சிட்டேன், பட் ஆனா வந்துட்டு ஜெயிக்கிறது வந்துட்டு என்னோட இலக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த கிரியேச்சர் சொல்லுங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு புரியாது. அதுக்கப்புறம் தான் என்னன்னு பார்த்தா, சோ இந்த ஒரு கட் சீன் எதுக்காக இருக்கு அப்படின்னா, ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்றதுக்காக. அது என்ன அப்படின்னா, ஆதிக்கத்தையும் அதே சமயம் செல்வத்தையும் அதிகமா வச்சிருக்கிற ஒருத்தங்க வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல எந்த மாதிரி கரப்ட் ஆகுறாங்க அப்படிங்கறத எடுத்துக்காட்டுற விதமா இருக்கும். அதே சமயம் மனிதர்களோட பக்தி வந்துட்டு உண்மையாலுமே எப்படி இருக்குன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கான ஒரு கட் சீனுங்க. சோ இதை வந்துட்டு நான் ப்ரூவ் பண்ணி காட்டிட்டேன். மனுஷங்க இப்படிதான் பாத்துக்கோங்க, எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. ஒரு கட்டத்துல யார் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்களே வந்துட்டு அழிக்கிற கூட துணிச்சிருவாங்க அதை எடுத்துக்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ப்ரூஃப் பண்றதுக்காக ஒரு விஷயத்த பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உனக்கு ஆதாரம் காட்ட சொல்ல கிடையாது, உன்னை வந்துட்டு ஒரு முடிவு கொண்டு வர சொன்னாங்க. ஆனா நீ வந்துட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக உன் மனசுக்குள்ளே இருந்த ஒரு குழப்பம் கடைசியில் உன்னை வந்துட்டு பைத்தியக்காரத்தனமா பண்ண வச்சிருச்சு. அப்போ வந்துட்டு ஜெயிக்கிறதுக்காக இல்ல அப்படின்னா எதுக்காக வந்துட்டு வழிமுறைகள்லையும் அதே சமயம் முடிவுகள் மீது வந்துட்டு நம்ம ஏன் வந்து விவாதம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்துட்டு அந்த கட் சீன் முடிய
இந்த சாப்டருமே முடியுதுங்க. சரி ஓகே, நம்ம 3 சாப்டர் வரைக்கும் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் 2வது பாகத்துல அடுத்த 3 பார்க்கலாம் ஓகேங்களா. அதோட எண்டிங்குமே இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 50 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் இந்த வீடியோ இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் வந்துட்டு அதை ஒட்டுக்கா போட்டா மொத்தமா பார்க்கறதுக்கு கண்டிப்பா பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் பார்க்குறவங்களும் இருக்கீங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு ஸ்பிளிட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல் பாகம் 2வது பாகம்னு சொல்லிட்டு பிரிச்சு போடுறேன். ஸோ 2வது பாகத்துல பார்க்கலாம். இது வரைக்கும் நான் சொன்னது கண்டிப்பா கிளியரா புரிஞ்சிருக்கும் அண்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். அடுத்த வீடியோல பார்க்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிரிப்டன்ஸ் தமிழ் ஷார்ட்டா சொன்ன எசண்டர். ஸோ அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா பேராட்டல் உங்களுக்கு துணையா இருக்கும். மே த ஃபோர்ஸ் பி வித் யூ.